தேங்க் காட் பெரிய டென்ஷன்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். அப்ப காடுக்கு எதுக்கு டென்ஷனுக்கு தேங்க்ஸ் சொல்லு. என்னது டென்ஷனுக்கு தேங்க்ஸ் சொல்லவா? இப்போ ரிலீஃபா இருக்கல, அந்த டென்ஷனால தானே ரிலீஃப். அப்ப டென்ஷனுக்கு தேங்க்ஸ் சொல்லு சொல்லு. இவளோட வாதாடுறதை விட தேங்க்ஸ் சொல்றதை பெட்டர். அப்பா டென்ஷன் தேங்க்ஸ் பா இருக்கேன். ஓகே போலாமா? எங்க போறோம் தெரியாது, ஆனா சிட்டில இருக்கிறது மட்டும் சேஃப்டி கிடையாது. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏய் லெஃப்ட் 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 போடா டேய். என்ன இது? தர்பூசணி கைய வயித்துல வை. இப்போ உன்னை பார்த்தா எந்த வெஹிக்கிளா வந்து ஸ்டாப் யா. மெதுவா 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 உட்காருங்க. இங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? அது டாக்டர் வாக்கிங் பண்ண ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதான். அதுக்கு இவ்வளவு தூரமா? எவ்வளவு தூரம் போகணும்னு சொல்லல ப்ரோ. How many months? I think 3 4 6 months. 6 months 2 days. கொஞ்சம் ஒத்திங்க ஸ்டூடண்ட்ஸ். Senior sir, how can you say sir? காலேஜுக்கு சர்ஜனா வந்திருக்கிறியா இல்ல இப்படி குறு கேள்வி கேட்க வந்திருக்கிறியா? அது வந்து ஒரு டாக்டருங்கிற சிச்சுவேஷனை பார்த்தோன்னே பட்டுன்னு சொல்லணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி ஸ்டார்ட் ஆகுது, எல்லாம் ரன்னிங் நோட்ஸ் எழுதிக்கிறீங்களா? முதல்ல ஹார்ட் பீட் sir. 100% pregnant டாக்டர். அது நான் சொல்லணும். நீங்களே சொல்லுமா? என்ன ப்ரோ ட்ரீட் எப்போ? ட்ரீட்டா? ட்வின்ஸ்பா, 2 குழந்தை வீட்டு எகிருது. ட்வின்ஸா? ஏய் ப்ரோ வாழ்த்துக்கள். Thank you. ஏய் டோன்ட் டிஸ்டர்ப், தள்ளுங்க. 2 குழந்தை உன் கலர் தான் வரும், சிவப்பா பிறக்கும். தர்பூசணி எடுத்தா சிகப்பா தான் இருக்கும். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, சிசேரியன்லாம் இல்ல, நார்மல் டெலிவரி தான். ஓகே டாக்டர். 6 மாசம்னா உள்ள உதைக்கணுமே நேரம். ஓ ஸ்கிக்கிங். ஓகே ஆக்சுவலா என்னன்னா, நீங்க இப்படியே உட்காந்துட்டு இருந்தா அப்படிதான் உதைப்பாங்க. நீங்க லைட்டா வாக் பண்ணீங்கன்னா அவங்க டயர்டாகி படுத்துருவாங்க, நீங்க ரிலாக்ஸ்டா இருப்பீங்க. வாக் பண்ணுங்க. நட டாக்டர் ஏய், சொல்றாரு. தள்ளுப்பா ஸ்டூடெண்ட்ஸ், தள்ளுப்பா, வழி விடுங்க. பாத்து போங்க. Thank you டாக்டர். Thank you. Wonderful டாக்டர். You are. தேங்க்யூ நோட் பண்ணிக்கிறேன் சார். எழுது எழுதுங்க இந்த டாக்டர். ஐயோ ஹோலி ஷிட், இட்ஸ் an abortion. உண்மையை சொல்லு, நீ மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன்ஸ் இதான். ஐயோ இல்ல பணம் கொடுத்து சீட்டை பிடிச்சி ஜஸ்ட் 60 lakhs. 60 lakhs நான் கேட்டு போயிடுச்சு. இது தர்பூசணியோட bloody mental. இன் இங்கிலீஷ் வாட்டர்மெலன் இல்ல, ஆ ஓ தமிழ்ல தர்பூசணி. ஏய் எல்லாரும் ஸ்ட்ராங்கா டீ கொடுப்பா. அவன் கிடைக்க மாட்டான். அவனை தேடி கண்டுபிடிக்காம போனா பாய் நம்ம எல்லாரையும் கொல்லாம விட மாட்டான். கண்ணை கட்டுதுரா சாமி. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், இன்னையோட அவன் காலி. ஹே தர்பூசணி. தர்பூசணி தானே? தர்பூசணி இல்ல, கர்ப்பிணி. அது தர்பூசணி தான், எனக்கு தெரியும். கர்ப்பிணின்னு சொல்றேன்ல, பாரு. சாரிமா. என்ன இதெல்லாம்? வா, உனக்கு எல்லாமே தர்பூசணியா? கர்ப்பிணினா என்ன? மாட்னாடா வந்தாடா. வாங்க. திங்காம தூங்காம ஊர் ஊரா அலையறா. இப்ப மாட்னடா என் மகன்.
காய்கறி நல்ல விலை போகும், இறங்குங்கடா. ஏதோ கலடா நடக்குது. வாங்கடா பார்க்கலாம். அடிச்சுக்கிறானுங்க. கருடா, நாம இங்க எதுக்கு வந்தோம்? நீங்கள் பூலோக விஜயத்திற்கு வந்துள்ளீர்கள். உங்களை நம் லோகத்துக்கு அழைத்து வர வேண்டும் என்பது உங்கள் தந்தையின் ஆணை. செல்வோம், புறப்படுங்கள். நட்சத்திரா, நட்சத்திரா, எங்க போற? யார் நீ? யார் நீயா? உனக்கு என்ன பைத்தியமா? கொஞ்ச நேரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு யார் நீன்னு கேக்குற? அற்பமானிடனே, உனக்கு கந்தர்வ ராஜகுமாரியுடன் திருமணமா? நடக்காது. நடக்கும், நடந்தே தீரும். இது தடுக்க உன்னால முடியாது. அவனை நீ அடிக்கும் போது ஏன் கண்ணிலேயே கண்ணீர் வருது? காதலிச்சதுனால. நீ என்ன காதலிச்சதுனால. பாவத்திலேயே பிறந்து சுயநலமா வாழ்ந்து தினமும் போட்டி பொறாமையில அடிச்சுக்கிட்டு சாகுற அற்பமானிடனான உனக்கு கந்தர்வ கன்னியுடன் காதலா? காதலுக்கு மனுஷங்க கந்தர்வங்கான வித்தியாசம் இல்ல. இந்த உலகத்துல மட்டுமில்ல, காதல் மிஞ்சின சக்தி எந்த உலகத்திலும் இல்ல.
உனக்கு காதலிக்கிறவனுக்கு தைரியம் தானா வந்துரும். உயிரை எடுக்கிறேன்டா. நான் ரெடி. அப்படியாவது என் நட்சத்திரவை மேல வந்து சந்திக்கிறேன். அதெல்லாம் விட்றா. முதல்ல மேரேஜ். நானி நில் கருடா. நட்சத்திரா, நான் இவரை காதலிக்கிறேன். இனிமே என் வாழ்க்கையே இவர்தான். நட்சத்திரா, நட்சத்திரா, சொர்க்க சுகங்களை எல்லாம் விட்டு இவனுடன் இங்கே. சொர்க்கம் அங்க இல்ல கருடா, இங்கதான் இருக்கு. இங்க அன்புல சொர்க்கம் இருக்கு. மனுஷங்களுடைய பந்தத்துல, பாசத்துல, பண்புல, நட்புல எல்லாத்துலயும் சந்தோஷம் இருக்கு. கடவுள் உண்மையான சொர்க்கத்தை மனுஷங்களை சுத்தி தான் படைச்சிருக்காரு. இங்க கஷ்டத்திலயும் சுகம் இருக்கு, மகிழ்ச்சியிலயும் சுகம் இருக்கு. இதுதான் உண்மையான சொர்க்கம். நட்சத்திரா, இங்க இருந்து நீ போகலாம். அப்படியே சுபம் உண்டாகட்டும்.